வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி காலையிலே எங்கே போகணும் தெரியுமா? அத்தையும் குழந்தையும் வந்திருக்கேன்றதுனால பஸ் அங்கே ட்ராவல்ஸில் வந்திருந்தாங்க. அவங்கள போய் பிக்கப் பண்ணிட்டு வரலான்னு தான் போனோம். நேராக பிக்கப் பண்ணி கொண்டு வந்து வீட்டுக்கு முன்னாடி நிப்பாட்டியாச்சு. இனி கண்டினியூவாக வீடியோவை தெரியாமல் அதிக வீடியோ கட்ட மெத்த போய்ட்டு நல்லா இருக்கேன். நீங்க எப்படி? சம்பாவனை வாங்கி அந்த பக்கம் வைங்க. தூங்கி எந்திரிக்கிற திவ்யா மேகம் நாங்க பூவு ஃப்ரிட்ஜுக்குள்ள வை. அப்படியே அத்தையும் குழந்தையாவும் ஊர்லேருந்து வந்துட்டாங்க. காலையிலே வந்த கையாக ரெடி ஆகிட்டு நேராக எங்கே கிளம்பிட்டோம் தெரியுமா? பர்ச்சேஸ்க்கு தான். வேறு எங்கே? ஏன்னா பர்ச்சேஸ் பண்ணோம்ல, கொஞ்சம் திங்ஸ் மறுநாளைக்கு விளகாப்பு வச்சுருக்கிறதுனால அதுக்கான திங்ஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காகவும், அதுக்கப்புறம் வளையல் அதுவும் பார்க்குறதுக்காகவும் போயிருந்தோம். எல்லாத்தையுமே ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளாடி போனோம். அங்கேயே பார்க்கலன்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். வளையல் கிடைக்கல. அதனால் இங்கே அதை பார்க்குறத விட்டுட்டு மற்ற திங்ஸ் நமக்கு தேவையான மளிகை சாமான்லேருந்து எல்லா பொருட்களுமே வாங்குறதுக்காக ஆரம்பிச்சு. அதிலேருந்து அரிசி, பருப்பு, பாயசத்துக்கு தேவையானது, அதுக்கப்புறம் சாம்பார், ரசத்தூள், அப்படி ஒவ்வொன்றுமே நம்ம ஒரு சமையலுக்கு தேவையான என்னென்ன தேவை இருந்துச்சோ அதை எல்லாத்தையுமே வாங்க ஆரம்பிச்சிட்டோம். போடுங்க. அது ஒரு கிலோ, இது 35, இது அரை கிலோ. அரை கிலோ. சரி, 1.5 கிலோ. எது வேணுமோ இதோ இல்ல திவ்யா, ஆத்தோடைய தப்ப வேண்டாம். ஒரு சின்ன கூட எடுத்துருங்க, அவ்வளோ. ஒன்னே போதும் நினைக்கிறேன். ஒன்று போகுது. சரி வேணா போட்டுக்கலாம். நண்பர்களே, இன்னைக்கு பர்ச்சேஸு தகர்த்த பர்ச்சேஸு செஞ்சு தானே ஆகணும். அப்படி சூப்பர் மார்க்கெட்லேருந்து தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கிட்டு, பார்த்திங்களா, இதெல்லாம் தான் அந்த பொருட்கள் வாங்கிட்டு, இதுக்கு கூட அரிசி, அதுக்கப்புறம் வெங்காயம் எல்லாமே இருந்துச்சு. எல்லாத்தையுமே வாங்கி பில்லை போட்டுட்டு பொருட்களை எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். கிளம்புற நேரம் மழையாகவும் இருந்துச்சு. சரி, இவ்வளோ நேரம் பெரிய மழையாக இருந்துச்சு, கம்மியாக தான் இருக்குதுன்னு சொல்லி இப்போ கிளம்புனா தான் ஒன்றுன்னு அந்த நேரமே உடனே கிளம்பிட்டோம். கிளம்பி வேறு எங்கேயும் இல்லை, அடுத்த கடைக்கு போகணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஏன்னா இனி காய்கறி இருக்குது, அதுக்கப்புறம் பழங்கள் வாங்கணுமா, அதனால் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் வண்டிக்குள்ளே இருக்கும்போது திவ்யா ஒரு சரியான ஒரு ஃபன்னை கிளப்பி விட்டா. என்னென்னா, ஸ்னாப்சாட் ஓப்பன் பண்ணி அதில் ஒரு ஃபில்டர் போட்டு சிரிச்சிட்டே இருக்கும்போது அழுகிறது மாதிரி. பார்த்தீங்களா வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு? ஜெல்லின காட்டு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பர்ச்சேஸ் என்ன தெரியுமா? அங்கேருந்து டைரெக்டாக வந்தோடனே பழக்கடைக்கு வந்தோம். பழக்கடையில் நம்ம தட்டுக்கு தேவையான குறிப்பிட்ட பழங்கள் வாங்கலான்னு சொல்லிட்டு பழக்கடைக்கு வந்துருந்தோம். நேரமே பழம் இருந்துச்சு, ஆனாலும் அத்தையவங்க பிள்ளைக்காக வைக்கணும் பார்த்தீங்களா, அதுக்காக பழங்களை வாங்கலாம்னு சொல்லிட்டு வந்தோம். பழமும் வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் அடுத்த கடைசியாக நம்ம ஃபேன்சிக்கு வந்தோம்.
ஒவ்வொரு ஃபேன்சியாக ஏறி ஏறி இறங்கணும். எதுக்குன்னா வளையல் அவள் கை சைஸ் குட்டியோண்டு கையை வளையல் கிடைக்குன்னு சொல்லிட்டு ஏறி ஏறி இறங்கணும். ஆனால் அவள் சைஸுக்கான வளையல் மட்டுமே கிடைக்கல. ஏன்னா எல்லாமே எல்லா இடத்துலையுமே வளைகாப்புக்கான வளையல் இருந்துச்சு, ஆனால் சைஸ் எல்லாமே பெருசாக தான் இருந்துச்சு. சரி, அதனால் அந்த இடத்துலேருந்து தேவையான பொருளை வாங்கிட்டு சரி நம்ம அடுத்த கடையை போயிட்டு பார்த்துட்டு வாங்கிக்கலான்னு விட்டுட்டோம். பின்ன சரியான பசி, என்ன பண்ணுறது, சாப்பிட போயாச்சுன்னா டைம் போயிருமேன்னு சொல்லிட்டு காலையிலேயே வீட்டில் ரெடி பண்ணதை விட்டுட்டு சாப்பிட வேண்டான்னு சொல்லி ஒரு டீ மட்டுமே, டீ ஜஸ்ட் ஒரு பரோட்டா சாப்பிட்டுட்டு உடம்பு டயர்டாக இருந்துச்சுல்ல, சரி கொஞ்சம் நேரம் உட்காந்து டீ குடிச்சதாக இருக்குமேன்னு சொல்லி உட்காந்து டீ எல்லாம் குடிச்சிட்டு மறுபடியும் அங்கேருந்து கிளம்பிட்டோம். 2-3 கடை போனோம். அதுக்கு பின்ன லாஸ்ட்டாக ஒரு கடைக்கு வந்துருந்தோம். இந்த கடையில் நம்ம கேட்கும்போது எல்லா திங்ஸுமே இருந்துச்சு. அதனால் ஓகே வெயிட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பித்தோம். நம்ம கேட்ட திங்ஸ் அங்கே கிடச்சிச்சு, சரியான அளவும் கிடச்சிச்சு. பார்ப்போம். இப்படி வளையல் திங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு செட் எடுத்து போட்டிருந்தாங்க. இந்த பார்த்தீங்களா, இந்த திங் இதை பார்த்த உடனே பிடிச்சி போச்சு. சரி ஓகே இதுவே போதும் அப்படின்னு சொல்லி, அது ஒருத்தருக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே பிடிச்சி போச்சு. அதோட சைஸுமே அவளுக்கு கரெக்டாகவே இருந்துச்சு. அதனால் இதையே எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு நம்ம இதை எடுத்துட்டோம். அதுக்கு கூடவே ஒட்டியானம் ஒன்று வேணும்னு கேட்டிருந்தா, இதோ பார்த்தீங்கல்ல அந்த ஒட்டியானமும் நல்லா இருக்குது, சிம்பிளாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதையும் எடுத்துட்டா. ஏதோ தெரிகிற அந்த வேலையிலையும் எடுத்துட்டா. அதுக்கு பின்ன நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் என்னென்னா ஈவினிங் போய் காய்கறி, நானும் அக்கா பையனுமா போய் காய்கறி எல்லாம் தேவையான காய்கறியை ஒரு சாக்கு பை நிறைய எடுத்துகிட்டே வந்துட்டோம். அவ்வளோதாங்க பர்ச்சேஸு, பெருசாக எதுவும் இல்லை. ஆனால் என்னடா 8 நிமிஷத்துக்கு ஜப்பாக இழுத்துருக்கிறானேன்னு பார்க்க வேண்டாம், சரி கொஞ்சம் டீட்டெயிலாக எல்லாம் இருக்கட்டுமேன்னு தான் எடுத்திருக்கோம். அவ்வளோதான் வீடியோ. பிடிச்சா லைக் பண்ணுங்கள். பை. ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ. கத்திரிக்காய் தான் இதெல்லாம் ஒவ்வொரு காய்கறிகள் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இது வந்து மஞ்சள் பூசணிக்காய். இது வந்து என்னன்னா வாழைக்காய், பேய் வாழைக்காய். வாழைக்காய் தானே? ஆமா. இது புடலங்காய். இல்ல புடலங்காய். நான் அவார்டா கொடுக்கிறேன். இது சாம்பார் பூசணிக்காய், கும்பலங்காய். அது தெரியும். அப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி இருக்கிற ஒரு பெரிய கத்திரிக்காய். வெள்ளரிக்காய், குக்கும்பர், பிக் சைஸ் குக்கும்பர். அப்புறம் இது என்னது?